கயல் குடும்பம் நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டீங்க. தங்க கட்டிகள் பாக்குறதுக்கு முன்னாடி சிங்கப்பெண்ணை குடும்பம் ப்ளீஸ் ஜாயின் us. இவங்களுக்கான தங்க கட்டிகள் எவ்வளவுன்னு நீங்க கொடுக்க வேண்டிய நேரம் தான் இது ஜட்ஜஸ். சிங்கப்பெண்ணை குடும்பம் உங்களுக்கு எத்தனை தங்க கட்டிகள் கிடைச்சிருக்கு? கயல் குடும்பம் எத்தனை தங்க கட்டிகள் கிடைச்சிருக்கு? 17. சூப்பர். இந்த ரவுண்டோட வின்னர் சிங்கப்பெண்ணை குடும்பம். என்ன ரெடியா பார்க்க போறோம்? அத கயல் குடும்பம் தான் சூஸ் பண்ண போறாங்க. கயல் குடும்பம் இந்த சுற்றுல நம்ம என்ன பண்ண போறோம்? பாட ரெடியா? அப்ப நீங்க கயல் நீங்க தான் பாட போறீங்களா? இல்ல நான் இந்த வாட்டி நம்ம மீட்டர் ஆறுமுகம்னா ஒரு மாசம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க பாடுப்போம். ஆறுமுகமே வராரா பாட ரெடியாக்கு? சோ முதல்ல நீங்க என்டர்டெயின் பண்ணிடுறீங்களா இல்ல சிங்கப்பெண்ணை? இல்ல அவங்களே பாடட்டும். அதாவது இந்த நாங்க ரெடி நீங்க ரெடியா ஷோலயே இந்த வரலாற்றிலேயே இதுதான் பயங்கர ஒரு ட்விஸ்டா இருக்கும். சிங்கப்பெண்ணை குடும்பம் யாரு பாட போறீங்க? அரவிந்த் அண்ட் மித்ரா. சிங்கப்பெண்ணை குடும்பத்திலிருந்து லெட்ஸ் வெல்கம் அரவிந்த் அண்ட் மித்ரா. என்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரம் ஆச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. வேரிஸ்த பாட்டி அவங்க வீட்ல பாட்டி, வேரிஸ்த பாட்டி நம்ம வீட்ல பாட்டி. என்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரம் ஆச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. வேரிஸ்த பாட்டி அவங்க வீட்ல பாட்டி, வேரிஸ்த பாட்டி நம்ம வீட்ல பாட்டி. சாட்டர்டே நைட்டுனா கிளப்பிங் தானே, அது 11:30க்கே மூடுனா போரிங் தானே. போலீஸும் ரொம்ப இப்ப ஸ்ட்ரிக்ட் ஆனது, நம்ம யூத் மனசு ரொம்ப வெக்ஸ் ஆனது. ஹவுஸ் பார்ட்டி கூட இப்போ இல்லவே இல்லப்பா, பக்கத்து வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப சொல்லப்பா. என்னடா லைஃப் இது, என்ஜாய் பண்ற வயசு இது. அவங்க வீட்ல பார்ட்டி, நம்ம வீட்ல பார்ட்டி. அவங்க வீட்ல எங்க வீட்ல நடுரோட்ல தமிழ்நாட்டுல. நான் பாது கொச்சலாகுது, கிளப்பிங் பாஸ் எல்லாம் மூட்டிக்குது. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் மாட்டினா தமிழ்நாட்டுக்கே பாத்திதான். சிங்கப்பெண்ணை குடும்பத்திலிருந்து மித்ரா. சொல்லுங்க. இப்ப நீங்க பவித்ரா இல்லம்மா, நீங்க அமைதியா இருக்கணும் மித்ரா. ஓகே மித்ரா அண்ட் அரவிந்த், நான் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பவர் பேக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஹேய் ஜட்ஜஸ் மேம், எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அரவிந்த்லேருந்து ஆரம்பிக்கிறேன். செம்மையா பாடினீங்க அரவிந்த். அந்த ஒரிஜினல் வாய்ஸை மேட்ச் பண்ணி பாடினீங்க. அண்ட் அந்த ஆக்சென்ட் என்ன கலக்கிட்டீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், செம்மையா பாடினீங்க நீங்க.
அண்ட் கம்மிங் டு மித்ரா, ஆடுவாங்க, செம்மையா பேசுவாங்க, அண்ட் ரொம்ப அழகான ஒரு பாட்டு உங்கள் வாய்ஸோட டோன் அண்ட் டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணீங்க. அதுவே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஓவரால் அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது இங்கேருந்து பார்க்கும்போது. ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங் அண்ட் ஓவரால் இட் வாஸ் சூப்பர். சூப்பர். ஓகே, ஸோ காயத்ரிக்கா, யார் மானி, பவித்ராவா மித்ராவா? இப்போ மித்ரா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு உங்க பாட்டுக்கு நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், இவங்க மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லா, பட் கரெக்டாக இருந்தது. பார்ட்டி தான் சும்மா ஸ்டேஜ் வாஸ் ஆன் ஃபயர். ஈவன் அரவிந்த் ரொம்ப நல்லா பாடினீங்க. பட் ஐ வாஸ் அமேஸ்ட் வித் ஹர். ஏன்னா நல்லா அழகாக இருக்காங்க, அழகாக டான்ஸ் பண்ணுவாங்க, அழகாக பேசுவாங்க, நிக்கியவே சமாளிக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து அழகாக பாடுறீங்க. மேடம் நைஸ். என்ன நிக்கே சமாளிக்கணும், நான் என்ன ஜூலியா இருக்கேன். என்ன மேடம், On the whole, it was a wholesome performance. நல்லா இருக்கு. தேங்க்யூக்கா. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் நான் பவித்ரா. பவித்ரா தேங்க்யூ. மித்ராவே இருந்துருமா? சரி, அடுத்த குடும்பத்துல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான டேட் இருக்கும், மறக்க முடியாத நாள் இருக்கும். இந்த டேட்னா இந்த நாள்ல இது வந்து நடந்திருக்குப்பா, இது எப்பவுமே லைஃப் லாங் நான் ஷெரிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த மாதிரி காயத்ரிக்கா, February 4th இந்த டேட்ல உங்களுக்கு ஏதாவது ரிங்காதா? February 4th அப்படி ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்லையே. February 4, 1994 உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் பாசமலரோட டெபியூ அன்னைக்கு தான் நடந்தது. ஸோ எஸ், அக்கா வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து 30 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அக்காக்காக நம்ம எல்லாரும் முதல்ல ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருவோம். இந்த மொமெண்ட் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்க்கா. எனக்கு 30 இயர்ஸ் ஆயிடுச்சுங்கிறதே எனக்கு தெரியாது. தோ இப்போ வந்த மாதிரி இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜட்ஜிங்கில் உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கு காலையிலேயே வந்து படப்படப்பாக தான் இருந்தது. பிகாஸ் am I in a place to judge them? எவ்ரி டே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக போகிறதுனால மேபி லைக் தட். அது தெரியல எனக்கு. ஆனால் ஆமாம், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா காட். இன்னொன்று, இந்த 30 இயர்ஸ்ல இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்லக்கா, அது என்னதுக்கா? பொறுமை. ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் போனால் என்னெல்லாம் நடக்குங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, யூனிட் எல்லாரும் ஆர்டிஸ்ட்டுங்கிறது ஒரு we are at a higher this one because நாங்கள் வரோம், ஒர்க் பண்ணுறோம். பட் லைட் அண்ணா வராங்க, டெக்னீஷியன் வராங்க, அவங்க எல்லாம் எந்த மார்னிங்கில் என்ன வாட் தே ஹேவ் ஃபேஸ்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியாது. வந்து நாங்கள் வந்து நான் அது பண்ண மாட்டேன், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது வந்து இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஒன் அனதர்ங்கிறது சொல்லி கொடுத்துருக்கு. ஐ வாண்ட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ரேவதி, மை மென்டார் ஆஷாமாய், அண்ட் சுரேஷ் மேனன் who introduced me into this industry. Thank you. So nice. And இப்போ அக்கா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மெமரி ஒன்று நாங்கள் வந்துட்டு வச்சிருக்கோம். ரெடியா? February 4th நீங்க மறந்துட்டீங்க. ஆனா இந்த இமேஜ் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதுங்கறத நீங்க சொல்லுங்க. Okay. Ready? Oh, that's me. இது ஒரு சீரீஸ் வந்து 5 years பண்ணேன். This serial made my life. உங்களுக்கு நாங்க ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் உங்ககிட்ட. பட் அதுக்கு ப்ளீஸ் ஜாயின் us. அப்போ இருக்கும்போது அக்கா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே வந்து அந்த எக்ஸ்பிரஷன் தான். எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் இல்ல, என்ன நினைச்ச அக்காவை பத்தி டான்ஸும் பின்னுவாங்க தெரியும். ஆமா, அப்போ ஓகே, எக்ஸ்பிரஷனும் இருக்கு, டான்ஸும் இருக்கு. ஆமா, ஆக்சுவலி ஒரு மியூசிக் போடுறோம்க்கா. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக ஒரு சின்ன பிட் காமிச்சீங்கன்னா. Sure. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. கிருஷ்ணா, உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே.
மன பாப சுதிலயகங்கா சரி வர தூங்காது வாடும் மனுதினம் உனக்காக எங்கும் ராதாதான் உனக்கென ராதாதான் உனக்கு ஒரு ராதாதான் கிருதிதா கிருதி கிருதிதா கிருதி கனிஹா மேம் It was an absolute treat, Gayatri, உங்களை பார்க்கறதுக்கு. Thank you, Kanya. நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த 30 years of experience, grace and நிஜமாவே உங்களை இப்படி நேராக பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ உங்களோட சேவை இந்த கலைத்துறைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். One more time for Akka, please. Thank you so much. Thank you. பாடரடியா ரவுண்ட்ல மித்ரா அண்ட் அரவிந்த் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிருமா? இப்போ கயல் குடும்பத்துல இருந்து ஆறுமுகம்னா ரெடியா இருக்கீங்களா? அவ்வளவுதான், பாடுறோம் தாக்குறோம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஆறுமுகம் அண்ணா ஃப்ரம் கயல் குடும்பம். பெருசா எதுக்குடி மாறிட்டேனே தீனிசா என் கூட பழகுனது பழசாடி வாடி என் கிட்ட பண்ணாத சேட்ட பார்த்தாத ருட்ட கூட்டாத கேட்ட நீ பார்த்துட்ட துட்டத்த வரமாட்ட கிட்டத்த நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க காஸ்டியூம் இருக்கட்டும், பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பரா அண்ணா கலக்கிட்டேனா. கனிகா மேம், நீங்க வந்ததே அவங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ப்ளஸ் தானே. ஸ்வீட் ஆஃப் யூ சைத்து டு கம் அண்ட் சப்போர்ட் ஹிம். நீங்க வந்து ஸ்டார்டிங் செம்ம கலக்கிட்டீங்க. தி என்ட்ரி வாஸ் மாஸ். என்னதானே சொல்றாங்க? உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகணும், அவங்க டான்ஸ் பண்றாங்களா பாட்டு பாடுறாங்களா. ஒரு டைம்ல மைக்கு கீழே வச்சுட்டாரு. நான் ஒரு செகண்ட் ஆடிட்டேன். ஐயோ, நானே பயந்தேன் மேம். அப்புறம் தான் போய் எடுத்துட்டேன். இல்ல அவங்க டான்ஸர் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான வாய்ஸ் உங்களுக்கு. ஆக்சுவலி சீரியஸா நான் சொல்றேன், அண்ணா சூப்பராவே கானா பாட்டு பாடுவாங்க. அண்ணா எனக்காக உங்களுக்காக ப்ளீஸ் எடுத்து விடு. கானா நல்ல கானாங்கோ, இது ஜாலியான கானாங்கோ, கேலி கிண்டல் பண்ணாதீங்க, பாட போற சீனாங்கோ. வடபழனி வரணும்னா கோடம்பாக்க இறக்கும், வளசர வாக்கத்துல கேட்டுப்பாரு எங்க கயல் பேரு இருக்கும். அங்க குழந்தை கையில கேட்டா கூட வீட்டு நம்பர் கிடைக்கும். எங்களுக்கு போன்ல அழைப்பு தந்தா
கானா தானே நடக்கும் கானா நல்ல கானாங்கோ இது ஜாலியான கானாங்கோ. கனிஹா மேம் அவங்க கனா நல்லா கனாங்கோ சூப்பரா தான் பாடினீங்கோ நாங்க ரெடி நீங்க ரெடியா. ஆன் த ஹோல் பாட்டு நல்லா இருந்துச்சு, டான்ஸ் நல்லா இருந்துச்சு, என்ட்ரி நல்லா இருந்துச்சு, உங்க வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னும் நீங்க நிறைய பாடலாம் ஃபியூச்சர்ல. நன்றி. அண்ட் எஸ் கனிஹா மேமோட கமெண்ட்ஸ் நம்ம கேட்டுட்டோம். நம்ம அக்காவோட கமெண்ட்ஸ் கேட்டுருவோமா? அக்கா எனக்கு நீங்க வந்த உடனே சரி ஏதோ மாடர்னா ஒரு பாட்டு பாட போறீங்க போல இருக்கு, எல்லாரும் ஜிகி ஜிகி ஜிகின்னு. உண்மையில கனிஹா சொன்ன மாதிரி வாய்ஸ் இஸ் வேற ஏதோ ஒரு யூனிக்கான வாய்ஸ், வெரி நைஸ். அண்ட் நடுவில் ஒரு பார்பி டால் அப்படியே நடந்து வந்தா. இட் வாஸ் வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ். கயல் அவர்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ப்ளீஸ் டேக் ஏ சீட். இப்போ வந்து தங்க கட்டிகளுக்கான நேரம் இது. இப்போ சிங்கப்பெண்ணை குடும்பத்திலிருந்து அரவிந்த், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் தி ரிசல்ட்ஸ். பாட ரெடியா ரவுண்ட்ல வந்துட்டு 2 குடும்பமும் வந்து பாடிட்டாங்க. இப்போ அவங்களுக்கான தங்க கட்டிகள் எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஜட்ஜஸ், உங்களுக்கு எத்தனை தங்க கட்டிகள் கிடைச்சிருக்கு? 18 தங்க கட்டிகள். கயல் குடும்பம், உங்களுக்கு எத்தனை தங்க கட்டிகள் கிடைச்சிருக்கு? 18 தங்க கட்டிகள். அடா. இந்த ரவுண்டோட வின்னர்ஸ் 2 குடும்பமும் தான். மோத ரெடியால நீங்க மோத போற ப்ராப்பர்ட்டிஸ் தான் இது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் 4 பேர் வருவீங்க. அதுல 2 பேருக்கு நாங்க ஹெல்மெட் கொடுத்துருப்போம். அந்த ஹெல்மெட்டோட மண்டையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பஞ்ச் அட்டாச் ஆயிருக்கும். அந்த ஸ்பஞ்சு பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணியில 2 பேரும் அட் அ டைம் முக்க போறீங்க. முக்கினதுக்கு அப்புறம் நீங்க இதுல ஸ்ட்ரெச் பண்ணி படுத்துருவீங்க. 2 பேரும் கையை வச்சு தேய்ச்சி அங்க இருக்கக்கூடிய லைனை தாண்டினதுக்கு அப்புறம் தலையில இருக்கக்கூடிய ஸ்பஞ்சை இன்னொருத்தர் தலையில முட்டி ஸ்குவீஸ் பண்ண போறீங்க. இருக்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ட்ரே வந்துட்டு இழுப்பாங்க. இந்த 4 நிமிஷத்துக்குள்ள நீங்க அந்த டேங்க்ல எவ்வளவு தண்ணி சேர்க்கறீங்க அப்படின்றது தான் இந்த கேம். ஓகே, சோ அந்த 4 பேர் யார் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் டேக் பொசிஷன். ஓகே, மோத ரெடியால மோதுறதுக்காக கயல் குடும்பம் மற்றும் சிங்கப்பெண்ணை குடும்பம் தயாரா இருக்கீங்க. நீங்க மோதுறதுக்கான 4 நிமிடம் ஸ்டார்ட் நவ். ரைட்ல போ. பாத்து வலிக்கிறாம. மோத ரெடியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நாங்க எதிர்பார்க்காத நேரத்துல திருப்பங்களை வைப்போம். அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு 4 நிமிஷம் கொடுத்தோம். நீங்க 2 பேருமே வந்து ரெண்டு பேருமே பயங்கரமா விளையாடுங்க. இப்போ என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பின்னாடி நின்று இழுத்தீங்க பாத்தீங்களா 2 பேரு, நீங்க படுத்து இந்த மாதிரி தண்ணியை கொண்டு போய் கலெக்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் நாங்க கொடுப்போம். ரெடியா? Your 3 minutes starts now.
ஓய் இந்த சுற்றோட முடிவிலையும் சிங்கப்பெண்ணை குடும்பம் நீங்க தான் கிளியர் வின்னர் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எபிசோடோட வின்னரா நம்ம அனௌன்ஸ் பண்ண போறது சிங்கப்பெண்ணை குடும்பம். With that note, judges, please இங்க எங்களோட சேர்த்துக்கோங்க. ஓகே, சிங்கப்பூர் ஹார்ட்வேர் திருச்சி சென்னை வழங்கும் ஒரு சூப்பரான ஒரு gift, 2 ஸ்பீக்கர்ஸ். சோ இந்த வாரம் போக போற 2 பேர் யார் யார்? ஆனந்தி. சிங்கப்பெண்ணை குடும்பத்துல இருந்து அழகா ஆடினவர் அன்பு. வாங்க 2 பேரும் வாங்க. இன்னைக்கு நாங்க ரெடி நீங்க ரெடியா சூப்பரா போச்சு. அடுத்த வாரம் உங்களை வெவ்வேறு குடும்பங்களோட சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிங்கப்பெண்ணை குடும்பம், கயல் குடும்பம், நம்ம ஜட்ஜஸ் மற்றும் நிக்கி அண்ட் பவித்ரா. இது கோகிலா உமன்ஸ் இன்னர்வேர் வழங்கும் நாங்க ரெடி நீங்க ரெடியா. உடன் வழங்குவோர் ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ், அரசன் டிடர்ஜென்ட், சோப் அண்ட் லிக்விட் மற்றும் சத்யா தமிழகம் எங்கோ. Bye bye. See you.